சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரம் வந்த படங்கள்ல ஒரு சிறப்பான படம் எந்த படம், நீங்க பார்த்த படம் அப்படின்றத சொல்லுங்க. எந்த படம் இதுவரையும் நான் பார்க்காத ஒரு கதை அம்சம் அப்படின்றத எது சொல்லுவீங்க இப்போ பார்த்ததுல? ஆக்சுவலா இப்போ இந்த வாரம் வந்த படங்கள்ல நான் 2 படம் தான் பார்த்திருக்கேன். 2 படமும் நீங்க சொன்ன வரையறைக்குள் வர்ற படமா இருக்கு. முதல்ல ஹபீபி பத்தி ஓகே. மீரா கதிரவன் இயக்கத்தில் வந்த படம். அவர் இதற்கு முன்னாடி சில படங்கள் இயக்கியிருக்காரு. நல்ல தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான இயக்குனர் தான். பெரிய வெற்றி படங்களை கொடுக்கலனாலும் அவருடைய படங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த படங்களா இருந்திருக்கு. அவள் பெயர் தமிழரசி படம்லாம் உங்களுக்கு நினைவு வரும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஹபீபி பொறுத்தளவுக்கு இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை சொல்ற படம். வெறும் வாழ்வியல் அப்படின்னா அது ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி இருக்கும். என்ன காலையில அவங்க தொழுகை பண்றது, அப்புறம் ஓதுறது, அப்புறம் லுங்கி கட்டிட்டு இங்கிட்டு அங்கிட்டும் போறதுதான் ஒரு படமானலாம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருக்கு. இந்த படத்திற்குள்ள ஒரு அழகான காதலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய உலகம், அவங்க எப்படி ஒருவருக்கொருவர் அந்த இஸ்லாமிய பண்புகளை வளர்த்துக்கிறாங்க, எப்படி இதுல இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு அழகான காதலையும் அதுக்குள்ள படம் முழுக்க டிராவல் பண்ண விடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இஸ்லாமியர்களுடைய குடும்பத்துல வீட்டுக்கு ஒருவர் வெளிநாட்டுல இருப்பார். அந்த கணவன் மனைவிக்கு, இப்ப கணவர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு, மனைவி இங்க இருப்பாங்க, அவங்களுக்கான அந்த சந்தோஷங்கள், அவங்களுடைய கவலைகள் அந்த காலத்துல கேசட்ல பேசி அனுப்புவாங்க. கடிதம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த டிடிகே ஏதாவது பேர் ஏதோ டிவிகே கேசட்னு நினைக்கிறேன். டிவிகேவோ டிடிகேவோ ஒரு கேசட் அப்போ இருக்கு. அதை டேப் ரெக்கார்டர்ல போட்டு நம்ம குரல் பதிவு பண்ணி அதை பார்சல் பண்ணி அனுப்புவாங்க அங்கேருந்து. அப்புறம் அதை பார்த்துட்டு இங்கேருந்து அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த படத்துல காமிக்கிறாங்க. ரொம்ப ஒரு மெல்லிய உணர்வுகள் அப்படி ஒரு அழகா கவிதை மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த டைரக்டரு. கட்டாயமா மக்கள் போய் பார்க்க வேண்டிய படம். இது வெற்றி படமா அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. வெற்றி படமா மாறுமான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப முக்கியமான படம். தமிழ் சினிமாவின் முக்கியமான படங்களில் ஒன்றா இந்த ஹபீபி இருக்கு. முடிந்த அளவு போய் பார்க்கட்டும், மக்கள் பார்க்கட்டும். அதற்கப்புறம் டபுள் ஆக்குபென்சி, சுந்தர் சியினுடைய மகள் தயாரிச்ச படம். அது இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கதை அதுக்குள்ள இருக்கு. என்னன்னா 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் ஆணாக இருப்பான், 12 மணி நேரம் பெண்ணாக இருப்பான். டோட்டலாவே உருவ அமைப்பு, முகம் எல்லாமே மாறி அப்படி இருக்கும். அதான் நம்ம இங்க கேட்கறவங்களுக்கு இது ஏதோ திருநங்கை திருநம்பி அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. டோட்டலாவே வேற ஒரு ஆளா அவங்க மாறிடுவாங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? அதாவது பகல் முழுக்க பெண்ணா இருக்கிற ஒருத்தி அவனுடைய சகோதரன் தானே அவன். அதுக்கப்புறம் மாறுறவன் சகோதரன் தானே. அவனுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? செல்போன்ல ஒரு குரல் பதிவு போட்டுட்டு அப்படியே அது மாறும். அவன் அந்த போன் எடுத்து என்ன சொல்லியிருக்கான்னு கேட்பா. அது இப்படி ஒரு ரொம்ப லாஜிக்கலாகவும் இருக்கு. ஒரு மாதிரி இந்த மாதிரி கதையை நீங்க பார்க்கும்போது இதுல லாஜிக் இருக்காது, என்னடாது அப்படின்னு தோணும். ஆனா அதுலயும் ஒரு லாஜிக் ஒண்ணு வச்சு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கதை தான். எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா இதை வச்சுட்டு இன்னும் நிறைய காமெடி பண்ணிருக்கலாம். கொஞ்சம் அந்த காமெடி ஃபிளேவர் குறைவா இருக்கேங்கிறது தான். கிரேசி மோகன் மாதிரி ஒரு ஆள்கிட்ட இந்த நாட்டு கிடைச்சிருந்தா அதோட லெவலே வேற எங்கேயும் போயிருக்கு. அது மட்டும் நான் யோசிச்சேன். மற்றபடி ரொம்ப முக்கியமான படம் கூட இல்ல. இதுல என்னதான் டபுள் ஆக்குபென்சியா அந்த தலைப்புகள் இருந்தாலும் எங்கேயும் டபுள் மீனிங் வந்துடக்கூடாதுன்ற ஒரு கவனமும் அதுல இருந்தது. ஆமா, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் நல்ல விஷயம். அதுதான் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு அப்படின்றத இந்த படம் நிரூபிச்சிருச்சு. ஸோ இந்த அந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஓகே சார். இப்போ இந்த சினிமா பத்தி நம்ம பேசும்போது சினிமாவுக்குன்னே படைக்கப்பட்டவர் அப்படின்னா ஒரு பாரதி ராஜா. ஸோ இந்த இயக்குனர் இமயம் இப்போ இல்லாதது தான் மிகப்பெரிய வருத்தம். அவர் உடல்நிலை குறைவாக இருக்கும்போது கூட சரி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தது. பட் அது இல்லை அப்படின்றத மனசு ஏற்றுக்கவும் முடியல. அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ சோஷியல் மீடியாவில் அதை தவிர்த்து இங்கே ஒரு சொத்து பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சு இப்போதைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கு இந்த சோஷியல் மீடியா. இதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது திரையுலகத்துக்கு எப்படி ஒரு எம்ஜிஆர் சிவாஜியோ அந்த மாதிரி கலை உலகத்திற்கின் இயக்குனர்கள்ல பாலச்சந்தர், பாரதி ராஜா அப்படி நீங்க சொல்லலாம். பாரதி ராஜாவுடைய ஆரம்ப கால படங்கள்லாம் கிராமங்கள்ல நேரடியா போய் எடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி செட்டில் எடுக்கப்பட்டிருந்த சினிமா கிராமங்களுக்கு கொண்டு போனவர்னு எல்லாருமே
ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்பாங்க. நம்ம புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த கிராம பின்னணியில் அவர் உருவாக்கின பல கதைகள், பல படங்கள். கதை வந்து அவருடைய அன்னக்கிளி செல்வராஜுங்கிறவர் அவருக்கு பக்கபலமா இருந்தார். அன்னைக்கு அவருடைய கதைகளை தான் இவர் படமாக்குனாரு. அப்படிப்பட்ட அந்த கதைகளை அவர் படமாக்குன அந்த விதம் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். 16 வயதிலே, கிழக்கே போகும் ரயில், நிறம் மாறாத பூக்கள், இது மாதிரி சொல்லிட்டே போலாம். எல்லா படங்களும் சில்வர் ஜூப்ளி. கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் கண்டினியூஸா அவர் சில்வர் ஜூப்ளி கொடுத்தாரு. அவருக்கு கிராம படங்கள் தான் எடுக்க தெரியும், வில்லேஜ் தாண்டி அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது சிகப்பு ரோஜாக்கள் படத்தை எடுத்தார். எல்லா வகையான படமும் என்னால் எடுக்க முடியும்னு நிரூபித்தவர் பாரதிராஜா. ஸோ அவருடைய மறைவுங்கிறது இன்னைக்கு இருக்கிற பல இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம், சுமை. ஏன் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து அவரை பார்த்து கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். நம்ம ஒரு பாரதிராஜாவை ஆயிடணும்னு நினச்சி வந்தவங்க தான் ரொம்ப பேர் இங்கே. அவங்க எல்லாமே வந்து ஒரு தீவிர முயற்சிக்கு பிறகு ஒவ்வொருத்தர டைரக்டர்லாம் மாறி இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த திரைத்துறையில் அவங்க எங்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து பாரதிராஜா தான். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய மறைவுங்கிறது ஒரு பேரிழப்பு. அப்புறம் அவங்க குடும்ப பிரச்சனை கேட்டீங்க. கட்டாயமா இதை வந்து அவர் ஒரு இவ்வளவு குடும்ப படங்களை எடுத்தவர், அவர் அதை தவிர்த்திருக்கலாம். நான் வந்து கிராம பின்னணியில் ஒரு குடும்பம் எப்படி இருக்கும், அந்த குடும்பத்திற்கிடையே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் படங்கள் அலசியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் அல்லது அவர்களுடைய வாரிசுகள் இங்கே சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஒரு கணம் நினைச்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. அவருடைய இறுதி சடங்கப்போ அவருடைய மகளுக்கும் அவருடைய மருமகளுக்கும் இடையிலேயே பிரச்சனை வந்துச்சு. ஆக்சுவலாக மனோஜினுடைய மனைவி நந்தனா, அந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் நம்ம ரொம்ப பேசுவதற்கு சரியா இருக்காது. பட் இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மனோஜனுடைய மறைவுக்கு பிறகு அவர் இன்னும் ரொம்ப நலிந்து போயிட்டார் பாரதிராஜா. அந்த அந்த நேரத்திலேயாவது சீமான், சுரேஷ் காமாட்சி போன்றவர்கள்லாம் போய் அவரை பார்த்து இந்த மாதிரி சொத்தை பிரித்து மனோஜ் குடும்பத்துக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, ஏன்னா நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா அவருக்கு சொல்லியிருக்காங்க. அதற்கான முனைப்பெல்லாம் அவர் காட்டியிருக்காரு. ஒரு உயில் எழுதிடலாம் அப்படின்லாம் நினைச்சிருக்காரு. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் அது அதுக்கப்புறம் செயல்பட முடியல, அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, அவங்க நந்தனாவுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் அது கொடுக்கக்கூடாதுன்னு மகள் ஒரு பக்கம் பிரச்சனை பண்றாங்க. நீங்க இருக்காத, நீ கிளம்பு அப்படிங்கிற அளவுக்கு அன்னைக்கு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அது அவர் ஒரு கணம் ஃபியூச்சரை நினைச்சு இந்த பிரச்சனையை அவர் தவிர்த்திருக்கலாம். ரொம்ப ப்ராப்பரா மகளுக்கு இவ்வளோ, மகனுக்கு இவ்வளோன்னு அவர் எழுதியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய சங்கடம் நேர்ந்திருக்காது. இப்போவும் நியாயங்கள் செத்து போகல. இதே இண்டஸ்ட்ரியில் பாரதிராஜா மீது மிகுந்த கரிசனம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருடைய மகள்கிட்டையோ அல்லது அவருடைய மனைவிட்டையோ உட்கார்ந்து பேசி இதுதாங்க நியாயம் அப்படின்னு மனோஜுக்கு தேவையான அல்லது மனோஜுக்கு தர வேண்டிய அந்த பங்குகளை பிரித்து கொடுத்தாங்கன்னா, அதற்கு அவங்க உதவுனாங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். என்னதான் ஒரு வகையில் வந்து நமக்கு வாழ்வதற்கு பணமோ அடுத்து நமக்கு சொத்துக்கள் சேகரித்தாலுமே, ஆனால் வந்து இந்த ஒரு சில இழப்புகள் வந்து நம்ம ஒரு கணம் வந்து யோசிக்க வைக்குது. ஸோ எதுவுமே இல்லை, நம்ம எடுத்துட்டு போறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் வாழும் காலங்களில் நம்ம நிறைய விஷயத்துக்கு போராட வேண்டியது இருக்கு. ஒரு பக்கம் வந்து நினைச்சு பார்க்கறதுக்கு நினைச்சுதான் பார்க்க முடியுது, அதை ப்ராக்டிக்கலா வந்து நம்ம செய்ய முடியலன்றது வருத்தமாக தான் இருக்கு. பட் அதை தொடர்ந்து பொதுவாகவே வந்து கங்கை அமரன் அவர்களும் சரி, இளையராஜா அவர்களும் இதை தொடர்ந்து, ஏன்னா பாரதிராஜா அவர்கள் வந்து எங்களுக்கு வழிகாட்டினாங்க அப்படின்ற சில விஷயமெல்லாம் வந்து அந்த நேரத்தில் சொல்லும்போது ரொம்ப மனசுக்கு இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு. ஸோ இவங்க இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு கலைஞனை கொடுத்துருக்காரு பாரதிராஜா அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டணும். பத்திரிகையாளர்கள் மேலே அவங்க அடிக்கடி வந்து கோவப்படுற விஷயங்களை அங்கே பார்க்க முடியும். ஒரு சின்ன கேள்வி கேட்டால் கூட உடனே கங்கை அமரன் ஐயா கோவப்பட்டுறாரு, இளையராஜா சாரும் கோவப்படுறாங்க. ஏன் என்ன மாதிரியான, ஏன் பத்திரிகையாளர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு செட் ஆகாத ஒரு சூழலா? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. ஆக்சுவலாக பல வருடங்களுக்கு முன்னாடி எம்ஜி வல்லவன் ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். சரி, அவர் இளையராஜாவுக்கு அவ்வளவு நெருங்கிய நண்பர். இளையராஜா படங்கள்ல பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். ஓகே, அந்த மீன்கொடி தேரில் மன்மதராஜா ஊர்வலம் போகின்றான்னு ஒரு பாட்டு உண்டு. அதெல்லாம் எம்ஜி வல்லவன் எழுதினார். அப்புறம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பத்திரிகையாளர்களோடு இளையராஜா முரண்பட்டு நிற்கிறாருங்கிறத வந்து நம்ம பெருசா அதுதான் நிஜம்னு சொல்லிட முடியாது. பத்திரிகையாளர்களை மதித்தவர்கள் தான் அவங்க.
ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த பத்திரிகையாளர்கள் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவர்கள் குறித்து எப்படியெல்லாம் இங்க தவறா சித்தரிச்சாங்கங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வருது. உங்களை எதுக்கு நான் பார்க்கணும், உங்களுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், சரி அப்படின்னு ஒண்ணு தோணுது அவங்க. அதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இதுல உடன்பாடு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட இதுல இருக்கிற நியாய அநியாயங்களை பார்க்கும்போது இளையராஜா பக்கம் கொஞ்சம் நியாயம் இருப்பதா நான் உணர்றேன். இன்னொன்னு வந்து இப்போ இளையராஜாங்கிறவர் எப்பேற்பட்ட இசை மேதைங்கிறது நாம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அவர் இந்தியாவில் பிறந்ததுதான் அவர் செய்த தவறு. இதுவே ஒரு வெளிநாட்டில் பிறந்திருந்தா இந்நேரம் உலக புகழ்பெற்ற ஒரு கலைஞனா அவர் இருந்திருப்பாரு. அவரை வந்து அப்படி கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. ஆனா இங்க இருக்கும்போது நம்ம இளையராஜா தானே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா அவரை ஹேண்டில் பண்றோம். ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு, அப்ப இந்த பீப் சாங்குங்கிறது ஒரு பெரிய டாக்கா போயிட்டு சிம்பு வந்து ஒரு கெட்ட வார்த்தை போட்டு ஒரு பாட்டு பாடிட்டாரு, அந்த பாட்டு லீக் ஆயிடுச்சுன்னு அவர்கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வி அது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது கோவப்படுறாரு. பதிலுக்கு பதில் அந்த ரிப்போர்ட்டர் வந்து அவரோட ஆர்குமெண்ட் பண்றாரு. அப்ப பாக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாம பத்திரிகையாளருங்கிறதுனால வாய்க்கு வந்தது கேட்ட முடியாது. இன்னொன்னு இளையராஜா என்ன சொல்லுவாரு அடிக்கடி, நான் முன்னாடி வந்து உட்காந்துட்டேங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் கேட்பியா நீ அப்படிம்பாரு. அதெல்லாம் நியாயமான வார்த்தைகள். அந்த கோபம் தான் எல்லா இடங்கள்லயும் அவங்களுக்கு வெளிப்படுதோன்னு நான் நினைக்கிறேன். அதுல தவறும் இல்லைன்னு நான் சில நேரம் உணர்றேன். எல்லா நேரத்திலையும் அதை என்னால ஏத்துக்க முடியல. சில நேரங்கள்ல நான் ரொம்ப ஒரு ப்ரெஸ் மீட்ல இளையராஜா அப்படி உட்காந்துருக்காரு, ஒரு 10 பேர் தான் நாங்க போயிருந்தோம். அப்போ மாலை முரசு நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். உங்க பாடல்களுக்கு மட்டும் ஹங்கேரியிலிருந்து இசைக்கலைஞர்களை கூப்பிட்டு வரீங்களே, ஏன் ஹங்கேரியில இருந்து கூப்பிட்டு வரணும், இங்கெல்லாம் இசைக்கலைஞர்கள் இல்லையா, உங்க ஆரம்ப கால பாடல்களுக்கு அவங்க தானே இசையமைச்சாங்க அப்படின்னு கேட்டாரு. பயங்கர கோபம் வந்துருச்சு. யோ, நான் வந்து அதுக்கு பதில் சொல்லுவேன், புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டாரு. அந்த ரிப்போர்ட்டரை கேட்டாரு. அவருக்கு வந்து முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேர்த்து கொட்டிடுச்சு, என்ன அப்படி சொல்லிட்டாருன்ட்டு. ஆனால் அது கிடையாது. இப்ப அவர் கேள்வி கேட்டவர் வேணும்னா ஒரு தனிநபரா இருக்கலாம். ஆனால் நீங்க சொல்கிற பதிலை அவர் வந்து பதிவு பண்ணும் பொழுது அதை லட்சக்கணக்கானவர்கள் படிப்பாங்க. இந்த கேள்விக்கான விடையை நீங்க தனிப்பட்ட நபருக்கு சொல்லல, லட்சக்கணக்கானவர்களுக்கு நீங்க சொல்றீங்க அந்த பதில. இந்த சந்தேகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த பதில சொல்றீங்க. அப்ப இளையராஜா பதில் சொல்றதுல தவறு இல்லை. ஆனா ஏன் கோவப்பட்டாருன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு தெரியல. சோ இந்த மாதிரி சில நேரங்களில் நியாயமற்ற கோபங்களும் அவர்கிட்ட இருக்கு, நியாயமான கோபங்களும் நிறைய இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இளையராஜான்னு கூட நீங்க நினைச்சு அவருடைய பாடல்களை ரசிச்சுட்டு கடந்து போயிடுறது எப்பவுமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதை சார்ந்து வந்து மிகப்பெரிய லெஜெண்டரியை உருவாக்குன ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லை, எஸ்பிபி அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு விஷயம் வந்து இன்னைக்குள்ள சினிமா காலகட்டங்களில் ஒரு ஒரு உதவி இயக்குனர் ஒரு இயக்குனராக மாறும் பொழுது ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களுடைய கஷ்டம், ஏதாவது ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கிறது, அங்கே வந்து சேரக்கூடிய நட்பு, அப்புறம் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடிய சில நிறைய இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கும் பொழுது. பட் இது அந்த காலத்தில் நடக்கும்போது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை விட அன்னைக்கு ரொம்ப கடினமான காலகட்டம். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்காக இன்னைக்கு வரையும் காலத்தால் அழியாத ஒரு விஷயங்கள்லாம் நமக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்பிபி அவர்கள் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் கருத்து சொல்லுங்கள். இல்லைங்க, ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு போய் ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதில் வெற்றி அடைகிறோம் தோல்வி அடைகிறோங்கிறதெல்லாம் தாண்டி அந்த முயற்சியை ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நீங்கள் சினிமாவில் நடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு யூடியூப்ல போய் நீங்க ஏதோ நடிச்சு போட்டீங்கன்னா டக்குன்னு யாரு அந்த பையன் வர சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒருத்தரும் முட்டி மோதி போராடி ஒரு கேட்டை தாண்டி உள்ள போறதுக்கே 4 வருஷம் ஆகும். நான்லாம் வந்து ஆரம்பத்துல பத்திரிகையாளர்கள் இருக்கிற காலத்துல இந்த ஏவிஎம் உருண்டையை தாண்டி உள்ள போக முடியாது, வாசல்ல செக்யூரிட்டி நின்றுட்டே இருக்கும். நீங்க முறையா அடையாள அட்டையை காமிச்சாதான் உள்ளே விடுவாங்க, இல்லைன்னா யாருமே போக முடியாது. ஸோ அப்படி அவ்வளவு நெருக்கடியா இருக்கும் எல்லா ஸ்டுடியோக்கள்லையுமே. ஸோ அப்படிப்பட்ட காலங்கள்லாம் கடந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் அன்னைக்கு உள்ளவங்க வந்து எப்படி வந்தாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய பின் வரலாறு. இப்போ ஊர்ல வந்து பாரதி ராஜா ஒரு மலேரியா இன்ஸ்பெக்டர், அவரு வீடு வீடா வந்து மலேரியாவுக்கு ஊசி போடுறவரு, கணக்கு எடுக்கிறவர். இந்த வீட்டுல 5 பேர் இருக்காங்களா, இந்த 5 பேர்ல யாருக்காவது மலேரியா வந்திருக்கா, வாசல்ல ஒரு சின்ன வரைபடம் மாதிரி போட்டு கணக்கு எழுதிட்டு போவாங்க. அதுதான் அவருடைய வேலை.
அப்பவே வந்து அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படியே பிரமாதமா வருவார். இளையராஜா, கங்கை அமரன், ஆர்டி பாஸ்கர் இவங்கெல்லாம் ஹீரோ மாதிரி வர்றாரு இருந்தாலும் அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அவரு சைக்கிளை தள்ளிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளாம், பாரதி ராஜா சைக்கிளை தள்ளிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளு. ஸோ இப்போ இளையராஜா, கங்கை அமரன், இந்த அண்ணன் தம்பிகள்லாம் அவரை வியந்து பார்க்கும்போது அவருக்கும் நம்முடைய தாட்ஸ் இருக்குங்கிறத அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கும் வந்து நாடகங்கள் போடணும், சென்னையில போய் பெரிய டைரக்டர் ஆகுங்கிற எண்ணம் இருக்குங்கிறத இந்த சைக்கிளை தள்ளிட்டு வராம பாருங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்க அண்ணனுக்காக பாவலர் வரதராஜனுடைய கச்சேரி இவங்க போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப ஹார்மோனியம் வாசிக்கிறது, பாடுறதுன்னு சேம் வேவ் லெங்த் உள்ளவர்கள் அப்படியே ஒண்ணு சேர்றாங்க. அங்க ஊர்லயே டிராமா போறது இப்படி இருக்கும்போதுதான் பாரதி ராஜா முதல்ல சென்னைக்கு வர்றாரு. வந்து வடபழனில ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு அவர் வாய்ப்பு தேடுறாரு. அப்போ இவர் வந்து கடிதம் எழுதும் போது நான் அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், சீக்கிரம் டைரக்டர் ஆயிடுவோம்லாம் சொல்றதை நம்பி அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அவர்கிட்ட சொல்லாமலே வந்து பார்த்தா இவர் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்தவங்களை திருப்பி அனுப்பாம தன் ரூம்ல தங்க வச்சுக்கிட்டு தன் சம்பளத்துல அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி கொடுத்து ஸோ அப்படி வளர்ந்தவர்கள் தான் எல்லாருமே. அப்போ எஸ்பிபி உள்ள வர்றாரு. எஸ்பிபி வந்து அவருக்கு தெரிந்த அப்போ அவர் மெல்லிசை மேடை கச்சேரி எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவர் வந்து இளையராஜாவை ஒருத்தர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறது, கங்கை அமரனை அனுப்புறது, பாரதி ராஜாவை அனுப்புறது அப்படின்னு அவரால் கொஞ்சம் வாய்ப்பு பெற்று அப்படி வந்து மெல்ல மெல்ல அவங்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு இவ்வளவு பெரிய உலக புகழ் பெற்ற வளர்ச்சியா மாறி இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பணம் கிடையாது, இதெல்லாம் யாருமே பார்க்கல. இன்னைக்கெல்லாம் பாருங்க, சமூகத்தை பற்றி நம்ம பேசுறோன்னு யாருமே தவறாக நினைக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நான் சொல்றேன். நீங்க 4 நாள் பழகிட்டீங்கன்னா 5ஆவது நாள் நீங்க என்ன ஆளுன்னு கேட்கிற ஒரு ஊரா இன்னைக்கு இருக்கு. ஆனால் அன்னைக்கு எதிரெதிர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 2 பேருமே ஒரு அண்ணன் தம்பியா பழகிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு இந்த அந்த அவர் இறந்து அவரை பெட்டியில வச்சிருக்காங்க. அவங்களுடைய மனைவி மலேசியால இருந்து வர்றாங்க. அது வரைக்கும் கூட இல்ல. ஒரு கங்கை அமரன் அவ்வளவு கோவப்படுறாரு. கண்டிப்பா அவர் அனாதையை விட்டு எப்படி நீங்க போவீங்கன்னு கேக்குறாரு. அப்ப அந்த உரிமை எங்க இருந்து வந்துச்சு? சொந்த உடன்பிறப்பு கூட அந்த உரிமை கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க பழகிருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அதன் காரணமா தான் இந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்கிறாரு. அதனால சினிமாவில் யாரும் பார்க்காத ஒரு ஆத்மார்த்தமான நட்புன்னா இந்த நட்பு தான். கண்டிப்பா. ஸோ இவ்வளோ விஷயங்களும் வந்து இன்னைக்குள்ள இளைஞர்கள், அதாவது இன்னைக்கு வரக்கூடிய அப்கமிங் டைரக்டர்ஸ் எல்லாருமே எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல எல்லாரையும் கைப்பிடிச்சு தூக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை சில பேர் வந்து இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது அங்கங்கே சில இடங்கள்ல இருக்கு. ஏன்னா அங்கே பழகின இடத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஊடல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது காலப்போக்கில் அது மறைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படங்கள் வந்து அந்தந்த டீம்கள் வந்து இப்போது எப்படி பாரதி ராஜா ஐயா இன்னும் அப்கமிங் டைரக்டர்ஸ்லாம் ஹிட் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி சக்ஸஸான டைரக்டர்ஸ்க்கு ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா பாரதி ராஜா ஐயா அவருக்கு நினைவு கூர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பாடமாகவே இருக்கட்டும்.